வந்தானே அகில நாடும் மிகுந்த மனுஷத்தில நான் ஒரு காமித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 51 சுவாசிக்கலாம். ஆண்டவரே என் உதடுகளை திறந்தருளும். அவருடைய வாயை வழி அறிவிக்கும். ஆமென். அல்லேலூயா. தாவீது சங்கீதக்காரன் எழுதும்போது என் உதடுகளை திறந்தருளும். உதடு திறக்காதன்னு நார்மலா நம்முடைய உதடுகள் என்ன செய்யுங்க திறக்கும் இல்ல, சுவாசிக்கவே உதடுகள் திறக்கும், பேசுவதற்கு திறக்கும். ஆனா இங்க சொல்லும் பொழுது என்ன, என் உதடுகளை திறந்தருளும். என்னன்னா நான் இப்ப நம்ம ஒருத்தர் பாவம் செய்து அது மனதில் ஒரு தேவ சமூகம் இருக்கிறீங்களா இருக்கும், உதடுகளால பேச முடியாது, உதடுகள் துடிக்கும். அண்ணால் ஆலயத்துல வேண்டுதலோடு ஜோம் பண்றாங்க. அது பாவம் செய்தல்ல, தன் அவமானத்தை நிமித்தம் அவங்க போய் வேண்டுதல் செய்யறாங்க. அப்ப அவங்க வாயை திறக்கலையா, உதடுகள் மட்டும் அசையுது, உதடுகள் மட்டும் அசையுது, வாய் சத்தம் வரல. ஏன்னு பாத்திரம் எது வரைக்கும் குடிச்சு வெறுத்திருக்கிறேங்கிறாரு. யோசிச்சு பாருங்களேன் அந்த நிலைமை இல்ல, உதடுகள் திறக்க முடியாத நிலைமை தாவீதுக்கு. அதனால சொல்றாரு என் உதடுகளை திறந்துவிடும் அப்படின்னு சொல்றாரு. உதடுகள் வசனங்கள் இருக்கு. பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொய் உதவி இருக்கு, மீன் பேசுகிற உதவி இருக்கு, மூர்த்தி உதவி இருக்கு இல்லைங்களா. ஆனா இதெல்லாம் விட்டுட்டு வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 20:12 சொல்லுகிறது ரத்தம் அநேக வெள்ளி முத்துக்களை பார்க்கிறோம், அறிவுள்ள உதவிகள் என்று சொல்லப்படுகிறது. யோசிச்சு பாருங்க, ஆண்டவருடைய ரகசியத்தை காரியங்கள் பேசினா அதுதான் அறிவுள்ள உதவி. இன்னைக்கு அறிவு அப்படின்னா இன்னைக்கு நம்ம சயின்டிஸ்ட் எல்லாம் இருக்கிறாங்களே, எல்லாருடைய உதவிகளை குறிச்சு வேதத்தை ஈடுபட்டிருக்கா? இல்லவே இல்லைங்க. யாரெல்லாம் சிலுவையை பற்றி பேசுகிறார்களோ, யாரெல்லாம் சிந்தின ரத்தத்தை குறித்து பேசுகிறார்களோ, யாரெல்லாம் தழுவி குறித்து பேசுகிறார்களோ, யாரெல்லாம் உயிர்த்தெழுதலை பேசுகிறார்களோ அந்த உதவிகள் அறிவுள்ள உதவிகள். ஆமென். அல்லேலூயா. அதுதான் ரத்தனத்துக்கு மேலங்கிறார் கர்த்தர். அப்ப இன்னைக்கு தெய்வ பிள்ளைகளை நீங்களும் நானும் எப்படிப்பட்ட இருக்கிறோம், அறிவுள்ள உதவிகளை பெற்று இருக்கிறோம். அது மட்டும் இல்லையா, உதடுகளின் கனி அப்படின்னு வேதத்துல எழுது, நீதிமொழிகள் இருக்கிறது. அது என்ன, உதடுகளின் கனி, உதட்டுல ஒரு கனி இருக்கான். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்தோத்திர பலி. ஸ்தோத்திரம் சொல்றாங்க பாருங்க, அதுதான் உதடுகளின் கனி அப்படின்னு சொல்லப்படுகிறது. கர்த்தர் ரொம்ப உங்க உதவியா இருக்கிறார். ஏன் தெரியுங்களா, அதுல கனி இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அப்ப எனக்கு தெய்வ பிள்ளைகளே, தாவீது இப்படி அறிவுள்ள உதடுகளோடு இருந்தவன், கனி நிறைந்த உதடுகளோடு இருந்தவன் இப்ப பேசவே பயப்படுறான். காரணம் என்ன, வாழ்க்கைக்குள்ள மனம் அழுதுட்டு நின்னு, ஆண்டவரே என் உதவிகளை திறந்துருங்க ஐயா, என் உதவி இப்படிப்பட்ட உதவியா இருந்தது, ஆனா இன்னைக்கு என்னால திறக்க முடியல, உங்க முன்னாடி என்னால துணிகரமா இதை பேச முடியல, என் உதவிகளை திறந்துடும். அதுக்கப்புறம் சொல்றாரு பாருங்க 15வது வசனத்துல, அப்பொழுது என் வாய் உங்களுடைய புகழ் அறிவிக்கும். என் உதவி திறந்துருச்சு, என் பாவம் மன்னிக்கப்பட்டாச்சு, எனக்கு கொண்டீங்க அப்படின்னா என் வாய் உங்களுடைய புகழை அறிவிக்கும், உமது புகழை அறிவிக்கும். அப்ப கத்திரி பிள்ளைகளை இந்த நாள்ல நம்ம உதவிகள் அறிவுள்ள உதவிகளாய், கனி நிறைந்த உதவிகளாய் இருந்தா எதை அறிவிக்கணும், அவருடைய புகழை அறிவிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆமென். அவரை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கணும், அவரை பற்றி பேசிக்கொண்டே இருக்கணும். இதை கர்த்தர் எதிர்பார்த்தாங்க. இன்றைக்கு நம்முடைய உதவி எப்படிப்பட்ட உதவி அப்படின்னு தியானித்து இருக்கிறோம், ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தெய்வம் இந்த நாள்ல எங்க கூட பேசின வார்த்தைக்காய் நன்றி. இந்த நாள்ல கத்துக்க ஆவியானவர் எங்களோடு இருக்கிறீங்க, அதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையெல்லாம் நமக்கு பிரியமா இருக்குது, அதற்காக நன்றி. கேட்கிறேன், கேட்க போகிற பிள்ளைகள் ஆசீர்வதியும் கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. ஆமென். God bless you all. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு இருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 32வது சங்கீதம் 8வது வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனைகளை தந்து பாதைகளை திறந்து கொடுத்து போதித்து வழி நடத்துகின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைய நாளிலும் அநேகர் பல குழப்பமான சூழ்நிலைகளிலும் உடனடி முடிவுகளை எடுக்க வேண்டிய கட்டாயத்திலும் அவைகளை எடுக்க முடியாமலும், மேலும் ஒரு சில பணியிடங்களில், சொந்தமாக தொழிலில், படிப்பில், திருமண காரியங்களில், வெளிதேச பயணத்தில், இப்படி பல காரியங்களின் நிமித்தமாய் சரியான ஆலோசனைகள் கிடைக்காமல் குழப்பத்துடன் காணப்பட்டும் தடைகள் விலகாதா?
பாதைகள் திறக்காதா என்றும் எந்த பக்கம் திரும்பினாலும் வழியே இல்லாமல் சோர்ந்து போய் காணப்படுவீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்துதான் சொல்லுகின்றார், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனைகளை சொல்லுவேன், ரகசியங்களை வெளிப்படுத்துவேன், வெற்றியின் பாதையில் அழைத்து சென்று ஆசீர்வதிப்பேன் என்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வீர்கள். இன்றைக்கும் நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30 அதிகாரத்தை வாசிக்கையில் அங்கே லாபான் யாக்கோபை ஏமாற்றுகிறதையும் 10 முறை சம்பளத்தை மாற்றுகிறதையும் 20 வருடம் அடிமைப்படுத்தியதையும் குறித்து பார்க்கின்றோம். நெருக்கப்பட்ட சூழ்நிலையில், ஏமாற்றமடைந்த சூழ்நிலையில் யாக்கோபு கர்த்தரை நோக்கி பார்க்கின்றான். அப்பொழுது கர்த்தர் யாக்கோபிற்கு ஆலோசனைகளை, திட்டங்களை, சில வழிகளை, சில ரகசியங்களை கற்றுத் தருகின்றார். புன்னை, வாதுமை, அர்மோன் என்னும் மரங்களின் கொப்புகளை வெட்டி ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும் கால்வாய்களிலும் தொட்டிகளிலும் போட்டு வைக்கும்படி கூறுகின்றார். அதன்படி யாக்கோபு செய்கின்றார். ஆடுகள் நல்ல பொலிவை தந்தது, விருத்தி அடைந்தது, தான் ஆசிர்வதிக்கப்பட்டான் என்று நாம் வாசித்து அறிகின்றோம். இன்றைக்கும் அநேகர் தங்களுக்கு எதிராக வருகின்ற சூழ்நிலைகளை கண்டு பயந்து போய் மனக்கலக்கத்துடனும் சோர்வுடனும் பலனற்று போய் இருக்கிறீர்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்கள் சூழ்நிலைகளை கண்டு சோர்ந்து விடாதபடிக்கு சத்துவத்தையும் பலனையும் தருகின்றார். எப்படி எனில், ஒரு மரம் அது பெருங்காற்றுக்கும் மழைக்கும் சாய்ந்து விடாதபடிக்கு அதற்கு அண்டை குச்சி கொடுத்து மரத்தை நிலைப்படுத்துவர். அப்படி அண்டை குச்சியாக புன்னை மரக்குச்சிகளையே தேர்வு செய்வர். காரணம், பலத்திற்கு அடையாளமாயும் தாழ்மையும் இருப்பதினால். இன்றைக்கும் கர்த்தரே உங்கள் பலனாயிருந்து உங்களின் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் அவற்றை மேற்கொள்கிற பலனை தருகின்றார். அவரே உங்கள் பலனாய் மாறி ஆசீர்வதிக்கின்றார். இரண்டாவதாக, அநேகர் இன்றைக்கு அதற்கான பல முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருந்தாலும் எப்பக்கம் திரும்பினாலும் சோதனைகள், வேதனைகள், தடைகள், ஏமாற்றங்கள், நஷ்டங்கள், இழப்புகள் இவைகளை சந்தித்து சந்தித்து மனம் சோர்வடைந்து செய்வதறியாது காணப்படுகிறவர்கள் அநேகர். இன்றைக்கு கர்த்தர் உங்கள் காரியங்களை, திட்டங்களை, நீங்கள் எடுத்திருக்கின்ற தீர்மானங்களை, உங்களுக்கு வரவேண்டிய எதிர்பார்த்து காத்திருக்கின்ற காரியங்களை வாதுமை மரத்தின் தீவிரமான வளர்ச்சியை போல துரிதமாய் நடத்தி தந்து ஆசிர்வதிக்கின்றார். மூன்றாவதாக, இன்றைக்கு நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில், பிரயாசங்களில் எல்லாம் கர்த்தர் பெருத்த தயவு பண்ணுகின்றார். தடைப்பட்டு இருக்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு தடைகளை விலக்கி போட்டு தேவ தயவு, மனித தயவு கிடைக்க பண்ணி ஆசிர்வதித்து அர்மோனை போல நீங்கள் வாசனை வீசுகிறவர்களாக உங்களுக்கு சாட்சியாக வைத்து ஆசிர்வதிக்கின்றார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் நீங்கள் நடக்க வேண்டிய வழிகளை காண்பித்து ஆலோசனைகளை கூறி தோல்விகளை ஜெயமாக மாற்றி வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படி ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்னே என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆமீன். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மறித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமல் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இவ்வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்தவுக்குள் பிரியமான சங்கீதம் கிறிஸ்தவ வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, பிரியமானவரே, வாழ்கிறது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகம் இருக்கும்படி வேண்டுகிறேன். யோவான் 2. பிரியமானவர்களே, உலகத்தில் ஆயிரத்திற்கு பிரியமானவர்களாக இருந்தாலும் சொல்லுகிறார், எனக்கு நீயே பிரியமானவன், ஜீவனை தந்து உன்னை என்னுடைய சாயலில் படைத்தேன். சாபத்திலிருந்தும் மீட்கும் படிக்கு நான் என்னுடைய ஜீவனையே தந்தேன். நான் உன்னோடு கூட எப்பொழுதும் வாசம் பண்ணும் படிக்கு எழுந்தேன். இன்றைக்கும் இருக்கும் படிக்கு நடத்தும் படிக்கு
உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறேன். மற்றவர்கள் உன்னுடைய முகத்தை பார்த்து நேசிப்பார்கள். நானும் நீ இருக்கிற விதமாகவே உன்னை நேசிக்கிறேன். ஏனெனில் நீ எனக்கு பிரியமானவள், பிரியமானவள். சத்துரு சொல்லுகின்ற பொய்களை நம்பாதே. வேதத்தின் வார்த்தைகளை மட்டும் நம்பு. இந்த வார்த்தைகளை பற்றி பிடித்துக் கொண்டு கர்த்தரை மட்டும் நம்புவோம். அவருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழுவோம். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்திய நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம், 25ஆம் தேதி 2வது மாசம் 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை. ஆண்டுடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. இந்நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று கர்த்தர் இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய நாமம் ஒரு பரலோகத்தினுடைய திறவுகோலா இந்த நாட்களில் இருப்பதற்காக நாங்கள் அவரை ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவருடைய நாமத்தினாலே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே நாங்கள் எதை கேட்டாலும் அதை பிதாவானவர் நமக்கு தர வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு இந்த வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் அதனாலேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில் இந்த நாட்களிலே அவர் அனுப்பி வைத்தார் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். ஏனென்றால் மனுஷனுக்கு விடுதலை கொடுக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மூலமாய்த்தான் அந்த விடுதலையை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதைத்தான் இந்த யோவானுக்கு சுவிசேஷத்திலேயும் இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது. 8வது அதிகாரத்திலே பாருங்கள். எப்படி என்றால், வார்த்தையினால் விடுதலை இருக்கிறது, அதே வேளையிலே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாக விடுதலையாவீர்கள் என்றும் இந்த நாட்களிலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அந்த வார்த்தையின் பிரகாரம் இந்த நாட்களிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய நாமம் தான் இந்த வானத்திலும் பூமியிலும் உயர்ந்த நாமமாயும் வல்லமுள்ள நாமமாய் இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் இந்த பகுதியிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஏன் அப்படியாக இந்த நாட்களிலே அவருடைய நாமத்தினாலே நாங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று சொல்லி பிதாவாகிய தேவன் இந்த நாட்களிலே இந்த காரியத்தை இந்த நாட்களில் நமக்கு வலியுறுத்துகிறதை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால், இந்த பூமியிலே இந்த நாட்களிலே ஒவ்வொரு மனுஷனுக்காகவும், பிறந்திருக்கிற மனுஷன், பிறக்க போகிற மனுஷனுக்காகவும் இரத்தம் சிந்தினவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இந்த இரத்தத்தினாலே தான் இந்த பூமியில உள்ள மனிதர்களோடு இந்த நாட்களிலே அங்கே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறார். அப்படியானால் அவரே சொல்லுகிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதனாலதான் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே பார்க்கிற வேளையிலே பாருங்கள், அவர் இந்த நாட்களில் இந்த பூமியிலே இந்த நாட்களிலே மனுஷனுக்கு அங்கே இந்த நாட்களிலே ஒரு விடுதலையை கொடுத்தார், சமாதானத்தை கொடுத்தார், ஒரு சந்தோஷத்தை கொடுத்தார். இந்த நாட்களிலே ஒரு ரட்சிப்பை இந்த நாட்களிலே அருளினார். அதற்கு மூல காரணமா இருக்கிறது அவருடைய சொந்த ரத்தம். அதனாலே அந்த அவருடைய இரத்தத்தினாலே இந்த நாட்களிலே கழுவப்பட்ட நாங்கள், அதாவது எப்படிப்பட்ட மனுஷர்களா இருந்தாலும், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களா இருந்தாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாதவர்களா இருந்தாலும் சரி, இன்றைக்கு அவருடைய இரத்தம் இந்த நாட்களிலே ஒவ்வொருவரும் இந்த நாட்களை கழுவி சுத்திகரிக்கும். ஆனால் அதிலே விருப்பம் உள்ளவன், அதிலே பிரியப்படுகிறவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிற வேளையிலே உடனடியாக இந்த நாட்களிலே எல்லா காரியங்களும் அங்கு நிவர்த்தியாகிறதை பார்க்கிறோம். நீங்கள் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், 13வது வசனத்திலே, நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனால் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த உறுதிமா வார்த்தைகளை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே விதமாக அவருடைய நாமத்தினாலே நாங்கள் எதை கேட்டாலும் அதை நமக்கு அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். அதனாலே அன்பு பிள்ளைகளே, நாங்கள் என்ன காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவையாக இருக்கிறதா அந்த காரியங்கள் ஒவ்வொன்றையும் அவருடைய நாமத்தினாலே நாங்கள் கேட்கிற வேளையிலே பிதாவாகிய தேவன் அதை நமக்கு இந்த நாட்களிலே செய்து தன்னுடைய சித்தத்தின்படி இந்த நாட்களிலே நம்மை இந்த நாட்களை நடத்த தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று இந்த வேத வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, நம்முடைய தேவைகளை, நம்முடைய நிலைப்பாடுகளை, நம்முடைய குறைவுகளை, நம்முடைய அதாவது நாட்களிலே எல்லா காரியங்களையும் அவருடைய பாதத்திலே வைத்து இந்த நாட்களிலே அவரிடத்திலே கேட்கிற வேளையிலே அங்கு 1 பேதுரு 5 சொல்லுகிறபடி அவர் நம்மை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறது மட்டுமல்ல,
அவர் இந்த நாட்களிலே நமக்கு அந்த காரியத்தை வாய்க்க பண்ணி தருகிறவராக இருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவருடைய நாமத்தினாலே நீங்கள் ஜெபங்களை ஏறெடுங்கள், அவருடைய நாமத்தினாலே காரியங்களை இந்த நாட்களை கேளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு எல்லா காரியத்தையும் நிறைவாக தந்து ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறபடினால் அந்த வார்த்தையின்படி நாங்கள் கேட்டு அதை இந்த நாட்களில் பெற்றுக்கொள்வோம், அதை நாங்கள் இந்த நாட்களில் சுதந்திரித்துக் கொள்வோம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்களில் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே அன்பு பிள்ளைகளே, நாங்கள் ஆண்டவரிடத்திலே கேட்போம், பெற்றுக்கொள்வோம், சமாதானத்தை அடைவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.